அக்கா நானும் மாமாவும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். இந்த மாத்திரையை போட்டுரு. என்ன மாத்திரை இது? வயிற்றுச்சல் மாத்திரை. இந்தாப்ல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நாளைக்கு போகணும். இந்த ஃபேனையும் சட்டையும் துவைச்சு கொடு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த பொண்ணுங்களாம் இல்லைன்னா துணியை யார்கிட்ட கொண்டு போய் துவைக்க சொல்லுவீங்க? பொண்ணுங்களே இல்லைன்னா நாங்கள் ஏன் உடம்புல துணி போட போகிறோம்? இந்தாப்ல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நாளைக்கு போகணும். இந்த ஃபேனையும் சட்டையும் துவைச்சு கொடு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த பொண்ணுங்களாம் இல்லைன்னா துணியை யார்கிட்ட கொண்டு போய் துவைக்க சொல்லுவீங்க? பொண்ணுங்களே இல்லைன்னா நாங்கள் ஏன் உடம்புல துணி போட போகிறோம்? மோனங்கட்டவன கோழி வளர்க்குறியா இல்ல குரங்கு வளர்க்குறியா? யாரா குரங்கு? கொத்தியா கொண்டு விடுவான். கொள்ளையில ஒரு சோளத்தை காணோம். என்னடா கோழி வளர்க்குறீங்க? ஆத்தாடி நம்ம பிரச்சனை தானா? சோளம் சோக்கு கேக்குது. உன் திருட்டு கோழியெல்லாம் அடக்கி வச்சுக்க. போடா போடா பின்னாடியே வரான். ஏன்டா அடுத்தவங்க கோழியில போய் திருடிய மானத்தை வாங்குறீங்க? அது திருட்டுல ஓனரே. அப்புறம் தெரியாம இருக்கிறது. எப்பாடே பக்கத்து கோழியில சோளம் போட்டாச்சு. இப்பதான் குருத்து வருது. அறுத்து போட்டுறாதீங்க. உன் கருத்து போதும் நிறுத்துறா. உன்னை பெரட்டி போடுவேன். இனிமே அந்த பக்கம் யாரும் போக கூடாது. யார கேட்டுடா அவன் சோளம் போட்டான்? அவன் கொல்ல அவன் போடுவான். உனக்கு என்னடி? ஏன் வாயி நான் கொத்துவேன். உனக்கு என்னடா? நல்லா கொத்து. அவன் மொத்துவான். ஒன்னதானே? ஒன்னதாண்டி. ஓனரே நாங்க போய் கொத்திட்டு வரோம். மயிலு மேல பழிய போடு. உனக்கு முதல்ல குழிய போட்டு வரண்டா. இதெல்லாம் சதிடா. அது உன் விதிடா. ஏண்டி என்ன தெரியுது? ஜிலேபியா? ஜிலேபியா? என்னங்க அது பரோட்டாங்க. பொராட்டாவா? பொராட்டாவா இப்படி இருக்கு? பரோட்டானா அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. நான் போய் சால்னா எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் சாப்பிடணுமா? மாமன் பொண்ணாச்சேன்னு கல்யாணம் பண்ண இவ சமைச்சு போட்டு என்ன மண்ணுக்குள்ள அனுப்பிடுவா போல் இருக்கே. உங்களுக்கு ஓனரை பிடிக்குமா இல்ல ஓனர் பொண்டாட்டிய பிடிக்குமா? ரெண்டு பேரும் தான். சரி, நான் மலேசியா போறேன். இவ சிங்கப்பூர் போறா. நீங்க எங்க போவீங்க? சிங்கப்பூர். அப்ப இவளதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லையா, சிங்கப்பூரை பிடிச்சிருக்கு. சரி, நான் சிங்கப்பூர் போறேன். இவ மலேசியா போறா. நீங்க எங்க போவீங்க? மலேசியா. ஏண்டா இப்பவும் அவ போற இடத்துக்கு தான் போவீங்களா? ஏன்டா கோவப்படுற? நாங்க தான் சிங்கப்பூர் போயிட்டோம்ல, அடுத்து மலேசியா தானே. நீங்க எப்படா சிங்கப்பூர் போனீங்க? நீ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டப்ப. பக்கத்து கொலைய தாண்டுனா பட்டினி போடுவான் உன் பொண்டாட்டி. இதுல சிங்கப்பூர் மலேசியான்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கான் பாத்தியா பைத்தியக்காரன். யோ மாஸ்டர் பரோட்டா எங்கயா? கொஞ்சம் வெயிட் பண்ணு தாயி, போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இவன் கையில போட்டு பரோட்டா சாப்பிட்டா நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போமா? பெருமாள் சொல்லிதான் இந்த கடையை நான் உனக்கு தந்திருக்கேன். கடவுள பட்டாசு கிட்ட வெடிச்சிச்சுன்னா பழைய மாதிரி நீ தான் கடையை கட்டி தந்தணும் சொல்லிட்டேன். என் வாயில ஏச்சம் வந்துட போதுமா? இப்பதான் பட்டாசெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வந்து உக்காந்துருக்கேன். இன்னும் வியாபாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பட்டாசெல்லாம் பத்திக்கின்றிய. உன் வாயில பட்டாசு விற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா வேற ஏதாச்சும் கேட்டுருவேன். நீ போமா ஃபர்ஸ்ட். உனக்கு தேவை வாடகை தானே? பட்டாசு எல்லாத்தையும் வித்து நான் உனக்கு வாடகை தருவேன் போ. அப்ப வெடிலாம் விக்கலன்னா வாடகை தரமாட்டியா? என் பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சாச்சும் உன் வாடகையை கொடுத்துட்றேன் தாயே. நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு போ. எனக்கு தேவை என் வாடகை தான். கரெக்டா வந்து சேர்ந்துடணும். இவ இடத்துல கொண்டாந்து பட்டாசுலாம் இறக்கி வச்சிருக்குமே, நல்லபடியாக வியாபாரம் ஆகுமா? வந்து பட்டாசு பத்திக்குன்றா, வியாபாரம் ஆகாதுன்றா. ஏம்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரேன். நீ போனா போ, போவாடி போனா இங்கே இரு. எனக்கு என்ன? ஏய், ஒன்று போன்னு சொல்லு, இல்லை போக வேணான்னு சொல்லு. இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அப்பா நீ சரியான ஆமலையா அந்த போய் பாரு நடத்தும்பா. குடிது ஒரு டம்ளர் பால் கொண்டு வா. யோ நீ தான் பாலே குடிக்க மாட்டியே, இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற? பால் குடிச்சா கிட்னிக்கு நல்லதான். யார் சொன்னா? ஆட சரக்கு கிடைக்கலப்ல, அதான் நானே சொல்லிக்கிட்டேன். தீபாவளி வர இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நம்ம போய் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாமா? கரெக்டு தான். இன்னும் தீபாவளிக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு டைமும் இருக்குது. இன்றைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, மொத்தம் எத்தனை பேருக்கிட்ட கரெக்டாக ட்ரெஸ் எடுக்கணும்? எத்தனை பேருக்கு எடுக்கணும்?
மொத்தம் உங்க குடும்பம் எங்க குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 பேருங்க. 15 பேருக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபான்னு வச்சாலும் 15,000, 500 ரூபான்னு வச்சா 7,500 ரூபா, 300 ரூபான்னு வச்சா 300 அப்படி இப்படின்னு போட்டாலும் ஒரு 5,000 ரூபாக்குள்ள முடிஞ்சு. ஆமா, பட்ஜெட்டு 5,000 ரூபா. 5,000 ரூபாக்குள்ள 15 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். போய் கிளம்பிட்டு வா போ. 15 பேருக்கு எப்படிங்க 5000க்குள்ள ட்ரெஸ் எடுப்பீங்க? எடுக்க முடியும், என்னால எடுக்க முடியும். நீ வந்து எடுக்காத. நீ எடுத்தனா வச்சுக்க 50,000க்கு மேல போயிடும். நான் 5,000க்குள்ளே எடுத்து காட்டுறேன் 15 பேருக்கு ட்ரெஸ். நீ போய் கிளம்பிட்டு வா போ. ஏதோ பண்ணி தொலை, எனக்கு கோமனை கட்டி விட போறான் போல இருக்கு. துணி கடையில் வந்து யாரும் வந்து துணி எடுக்கக்கூடாது, நான் தான் எடுப்பேன். 15 பேருக்கு 5,000க்குள்ள இந்த வருஷத்துக்கு முடிச்சு காட்டுறேன் நான். ஏங்க இந்த சேலையில் நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்காப்புல. அப்படின்னா என்னை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். அன்பே, ஆறு உயிரே, அரளி வதையே, கள்ளிப்பாலே, என்னை கொல்ல வந்த கொலகாரியே. போதும், இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து நான் கவிதைன்னு கேட்டேன்னு வச்சுக்கவேன், உன் செருப்ப கழட்டி என்னை அடி. மாமா, என் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செயின் எடுத்திருக்கா. ஹலோ டேய், உன் பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இல்லடா. என் பொண்டாட்டி அங்கே போகிறேன்னா இங்கே போகிறேன், அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டாடா. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட பழைய புடவை தாண்டி எடுத்து கட்டிட்டு போவா. எது தங்கமா? என் பொண்டாட்டியே சொக்க தங்கம்டா, 85 கிலோ தங்கம்டா. ஏய், அவெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி நிற்கணும்டா. நீ என்னம்மா இங்கே நிற்கிற? இல்லைங்க, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு. காஃபி போட்டு எடுத்துட்டு வா.